Hello friends, welcome to our channel. நான் ஹேமா, ரெக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தில் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன, சவால்கள் என்ன, அதுக்கு நம்ம யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் என்ன, பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட் ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கிளியர் கட்டான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களை நோக்கி ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் ஏதோ ஒன்று கிளியராக உங்களோட மைண்டுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்திருக்கீங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்துக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில தடைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களை தடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, நிறைய ஸ்டெப் எடுத்துட்டீங்க. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே நான் பண்ணுறதுக்கு இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முயற்சியிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு சிலர் உங்களை எந்த ஒர்க்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நீங்களே ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. நீங்களே ரொம்ப இவ்வளோ தான் என்னால் இந்த விஷயத்தில் பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்காக ட்ரை பண்ண விஷயங்களில் கொஞ்சம் பின்வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயங்கள், இப்போ ஒரு ஃபைனான்ஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஜாப்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஃபைனான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் லோன் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபேமிலியாக இப்போ ஒரு டீமாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல தொழில் முன்னேற்றங்கள் அதெல்லாம் ஏற்படும். ரெண்டாவது, உங்களுக்கு உங்களோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா சில பேர், அதாவது ஒரு மஸ்குலன் எனர்ஜி அதை பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அதே நேரத்தில் உங்களுக்கு சில பேர் சப்போர்ட்டிவாக வருவாங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சில பீப்புள்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹெல்ப் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேரோட அந்த ஒரு விஷயம் தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. தேர்ட் பார்ட்டினால் நீங்கள் லேக் ஆகிட்டு இருக்கீங்கிற மாதிரி காமிக்குது. ஓகே, அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். உங்களுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுலேருந்து, ஒரு விஷயத்தை ரொம்ப டிசிப்ளினாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை இப்போ உங்களோட ஒரு ஜாப், இப்போ ஒரு புது பிஸ்னஸை நீங்கள் எப்படி நீட்டாக பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் எப்படி சக்ஸஸ் கொண்டு வரணும், எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸ் நல்லா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நியூ பிகினிங்ஸ்க்காக சில பேர் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, என்ன கைடன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நியூ பிகினிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ்க்காக சில பேர் உங்களோட பிரச்சனையில் அந்த பழைய பாஸ்ட் லைஃப்பை சரி இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு குட் பை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே நீங்கள் ஒரு சின்ன குழந்தைங்க எப்படி எதை ஃப்யூச்சரை பற்றி பயம் இருக்காது,
எது நடக்குதோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். நமக்கு வந்து காட் இருக்காங்க, நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? நல்ல விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் நீங்கள் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்து செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் நல்லா அதை வந்து பார்த்து செய்யணும். நிறையா இப்போ ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து எந்த மாதிரியான கம்பெனி அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுங்கள். இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யாராவதோடு சேர்ந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிஸ்னஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். நாலா பக்கமும் நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதை வந்து அவேராக இருக்க சொல்கிறாங்க. அதில் கவனம் தேவை. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்து ரீதியான இல்லைனா உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கான அந்த உறவுகள் சப்போர்ட் இருக்குது. ஃபேமிலியில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கெட் டுகெதர் மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் கூட வருது. ஓகேங்களா? சில பேருக்கு ப்ரப்போசல். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து ட்ராவல்ஸ் ஏதாவது சின்னதாக ஒரு நியர்பை பிளேஸ், உங்கள் பிளேஸ்லேருந்து நியர்பை நீங்கள் வந்து போகிற மாதிரியோ இல்லைனா ஒரு சிலருக்கு வெளியூர் போகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல் பிளானிங் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து ட்ராவல் பிளானிங் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான விஷயங்களை அதுக்காக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரணுன்றதுக்காக பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் வரப்போகுது. அதுக்கான எக்ஸிக்யூஷன் விஷயங்களையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து சீக்கிரமாக கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கத்தான் போகுது. ஓகேங்களா? எம்பரஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த வந்து லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல், அதுக்கான வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, அதில் வந்து ஒரு ப்ரமோஷன் வரணும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னாலும் சரி. அப்புறம் நியூ லைஃப்காக இப்போ வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வரன் வந்து அவங்க வந்து ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து மாடல் சப்போர்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பாக்கியம், அதாவது பெண் குழந்தை பிறப்பதற்கான 100% பாசிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது இப்போது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளோட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து கூடுதலாக இன்னும் பவர்ஃபுல்லாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன கைடன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில பேர் வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் இந்த விஷயங்களை பண்ண மாட்டேன்றீங்க. இந்த கட்டுகள் உங்களை வந்து நிறையா, அதாவது உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு இந்த பக்கம் போகிறதா, இந்த டைரக்ஷன் கரெக்டாக, ரைட் கரெக்டாக, லெஃப்ட் கரெக்டாக, அது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி விட்டு காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் தொடர்ந்து வந்து தெய்வ வழிபாடுகள்லாம் செஞ்சிங்கன்னா இந்த கட்டுகளில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறாங்க, நம்ம இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிறையவே வரப்போகுது. அதை நீங்கள் ஈர்க்கணும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்து முயற்சியும் பண்ணணும். ஓகேங்களா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாரோட் கார்டு பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து
கேளுங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க கைடன்ஸ்? சூஸ் நியூ டைரக்ஷன். ஓகே, ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் நீங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கே இன்னும் வரல. ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து கடவுள் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கு 100% உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செலிப்ரேஷன் ஜாய்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டெசிஷன் மேக்கிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். அதில் லேக் ஆகுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? அபேண்டன்ஸ். ஓகே, ஒரு நியூ அபேண்டன்ஸ்னால் இங்கே வந்து அபேண்டன்ஸுங்கிறது ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபைனான்ஷியல், இது எல்லாமே எஜுகேஷனுக்காக சில பேர் வந்து எஜுகேஷனுக்காகவும் இது அந்த எக்ஸாமினேஷன் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிகிரியை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கான சான்சஸ் அமையும். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வித்தின் ஃபியூ மந்தில் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க, அப்புறம் ப்ரப்போசல் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளை இல்லை அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன், அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அமைகிறதுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்டாப். நீங்கள் வந்து உங்களை முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் லேக் ஆகிட்ருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப வெக்தி ஆகாமல் பாசிட்டிவாக இருங்க, லேக் ஆகாதீங்க. ஸோ உங்களோட விஷஸ் ஏதோ வந்து நியர்பை இருக்குது அப்படின்றாங்க இந்த நெக்ஸ்ட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? அதாவது கம்மிங் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ரெடியாக பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ லெட் கோ பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை, அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து ஃபேமிலி ட்ராமாஸ்னால் இந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு உங்களை பற்றி காசிப் பண்ணின்னு இது மாதிரி காசிப் பண்ணுற பர்சனை பற்றி நம்மளை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண விஷயங்கள் அதெல்லாமே வந்து லெட் கோ பண்ணிவிடுங்க. பாஸ்ட்டில் நடந்ததை லெட் கோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் இருக்காங்க, நமக்கு கை கொடுப்பாங்க. நம்மளோட முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஓகே, சில பேருக்கு ஃபியூ வீக்ஸில் கூட சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள். அதாவது ப்ரேயரில் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. குருமார்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்மளோட இந்த மாதிரி யாருக்காவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது பிரச்சனையில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.